அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுகவின் எம்எல்ஏ கருணாநிதி வீட்டில் 18 வயது தலித் பெண்ணிற்கு நடந்த கொடுமை, பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம். இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திமுகவின் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் வீட்டிற்கு வேலைக்கு வந்த ஒரு தலித் பெண்ணிற்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகனும் அவருடைய மனைவியும் சேர்ந்து எந்த அளவுக்கு கொடுமை தர முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை கொடுத்திருக்காங்க. தற்போது ட்விட்டர் முழுக்க இந்த ஒரு காணொலி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் பேசுகிற இந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 12வது முடிச்சுட்டு நேரடியாக வீட்டு வேலைக்கு ஏஜென்ட் மூலமாக திருவான்மியூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கருணாநிதி வீட்டிற்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னும், அதற்கு பிறகு அவங்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகளை கொடுக்கறதும், அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் அவங்கள போட்டு அடிக்கிறதும், சிசரால கையை கட் பண்ணுறது, ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு கையில் சூடு வைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகளை கொடுக்க முடியுமோ அவை அனைத்துமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன அப்படின்னா உன் குடும்பத்தையே கொடுத்துடுவோம் அப்படின்னும், அதிகாரமே எங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்பவே ஆணவமாக கருணாநிதியுடைய மகனும் அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த மாதிரியான கொடுமைகளை பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கு மேலே ஃபுல் போதையில் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுமைகளை கொடுக்கறதும், கழுத்தில் சூடு வச்சிருக்கிறது, கையில் சூடு வச்சிருக்கிறது அப்படின்னு இந்த ஒரு பெண் அவங்க வீடியோவில் பேசும்போதே பார்க்கறதுக்கே ரொம்ப உருக்கமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து எந்த ஒரு அமைச்சரோ இல்லை திமுக நிர்வாகியோ பதில் அளிக்காத நிலையில சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த பெண்மணிக்கு நீதி வழங்க கோரியும், அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு தலித் பெண் அப்படின்ற காரணத்தினால இன பாதுகாவலரான திருமாவளவன் இது குறித்து என்ன பேச போறாரு அப்படின்னு அனைவருமே காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் பேசுவாரா இல்ல திமுக கட்சிக்கு சாதகமாக மறுபடியும் ஏதாவது கைக்கூலியாக தான் வேலை செய்வாரா அப்படின்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது குறித்து தலித் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திருமாவளவன் இதற்கு சாதகமாக பேசிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக திருமாவளவன் டெபாசிட் இழப்பாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. திமுக ரொம்ப கொடுமையான கட்சி அப்படின்னும், அது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட ரொம்ப கொடுமையானவர்கள் அப்படின்னு நிறைய உதாரணங்கள் இருந்தாலுமே இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் நடுங்க வைக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறது ஆட்சிக்கே ஒரு பெரிய பாதிப்பு தான் உண்டாக்கும் அப்படின்ற காரணத்தினால ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த விஷயத்தை எப்படி அணுக போறாங்க அப்படின்றதையும் இன்று மாலை வெளியாக போற செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் தெரிஞ்சுக்க முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணும் அவங்க தாயாரும் பேசக்கூடிய ஒரு காணொலி அப்படின்றது பாக்குறவங்களை கண்கலங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வீடியோவை சில காப்பிரைட்ஸ் காரணங்களால இணைக்க முடியாது. இந்த வீடியோவை நீங்க முழுதுமாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல முதல் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறோம், நீங்க அதை பார்த்துக்கலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இது குறித்து திருமாவளவன் என்ன சொல்ல போறாரு அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.